நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். நடிப்பது விஜய் சாருடைய படத்துல என்றாலும் அஜித் சாருடைய தீவிரமான ரசிகை அப்படின்னு பிரபல காமெடி நடிகர் ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜா தெரிவிச்சிருக்காங்க. தெரி மெர்சல் படங்களுடைய வெற்றிகளை தொடர்ந்து 3வது முறையாக விஜய் சாரும் அட்லி சாரும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. விஜய் சாருடைய 63வது படமாக உருவாகி வரும் இந்த படத்திற்கு தளபதி 63 அப்படின்னு தற்காலிகமாக பெயர் வச்சிருக்காங்க. இந்த படத்துல விஜய் சாருக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. இவங்களுடன் கதிர், யோகி பாபு, ஆனந்த்ராஜ், டேனியல் பாலாஜி, விவேக் உள்ளிட்டோரும் முக்கிய கதாபாத்திரம் எடுத்து நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்திற்கு நம்ம ஏ ஆர் ரகுமான் சார் இசையமைக்கிறாரு, ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி இந்த படத்துல தனது மகள் இந்திரஜா முக்கிய ரோல் பண்றாங்க அப்படின்னு நம்ம ரோபோ சங்கர் சாரும் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில விஜய் 63 பட வாய்ப்பு குறித்து பேட்டி அளித்திருக்கும் இந்திரஜா, நாங்கள் செய்த டிக்டாக் வீடியோக்களை பார்த்துதான் எங்களுக்கு இந்த பட வாய்ப்பே கிடைச்சது அப்படின்னும், என்ன கதாபாத்திரம் என்பது இதுவரைக்கும் எனக்கு தெரியல, எனக்கு பள்ளி தேர்வு முடிந்த பிறகு நான் இந்த படத்தில் இணைய போகிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சிருக்காங்க. விஜய் சாருடைய நடனம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும், அஜித் சாருடைய தீவிர ரசிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக விஜய் சார் எனக்கு பிடிக்காது அப்படின்னு எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க விஸ்வாசம் படப்பிடிப்பின் போது அஜித் சாரை சந்திக்க நேர்ல சென்று இருக்காங்க. அந்த அனுபவத்தை பத்தியும் இந்த பேட்டியில ஷேர் பண்ணியிருக்காங்க. படப்பிடிப்பின் போது அஜித் சாரை சந்திக்க கொஞ்ச நேரம் காத்திருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அஜித் சார் அங்க வந்திருக்காரு. மிகப்பெரிய நடிகர் என்றெல்லாம் தனக்குள்ள நினைக்காம கொஞ்சம் லேட் ஆனதற்கு மன்னிப்பும் கேட்டிருக்காராம். அவர் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அஜித் சாரை நேர்ல பார்த்த தருணத்தை கூறிய இந்திரஜா, அவரை பார்த்ததும் இவங்களுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் மட்டும்தான் வந்ததாம். அவருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோபோ சங்கர் அவருடைய மனைவியும் அஜித் சாருடன் எடுத்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ள நிலையில இந்திரஜா அஜித் சாருடன் எடுத்த புகைப்படங்களை இன்னும் வெளியிடல. அப்படி வெளியிட்டா இந்த புகைப்படம் கண்டிப்பாக இணையதளத்தை ஒரு கலக்கும். இந்த தகவல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.